ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கல்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய ரவை எடுக்கக்கூடாது, பொடியாக இருக்கிற ரவையை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வறுத்த ரவையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வறுக்காத ரவையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சூடாக இருக்கக்கூடாது, காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். பால்லே ரவை நல்லா ஊறி வரணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுகரில் இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம், அப்போ கரெக்டாகிடும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூடவே நெய்யை உருக்கி வச்சுருக்கேன், அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிசையும் போது மாவு கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பால் எதுவுமே சேர்க்க வேண்டியது கிடையாது. ஆனால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. மாவு ரொம்ப கல் போலவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கல் போல் இருந்துச்சுனாலும் சாஃப்டாக இருக்காது, ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப தளர பிசைஞ்சிட்டாலும் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவை இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம், இந்த சைஸில் எடுத்தாலே போதும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ கல்கலுக்கு நம்ம டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஃபோர்க்கை வச்சு தான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பூனை திருப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். மாவு ஸ்பூனோட எட்ஜஸ் வரலாம் வரணும், அப்போ தான் டிசைன் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து ரோல் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கல்கல் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு சீப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஆனால் அது எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அதனால நான் இன்றைக்கி சிம்பிளாக ஃபோர்க்கை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் புதுசாக எதுனா சீப் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டல, கரெக்டாக வந்திருக்கு. டிசைனும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்ம செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கல்கல் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒன்று சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம போட்ட உடனே கரண்டிலாம் எதுவுமே வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அது உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரே ஈவனான கலரில் கிடைக்கும். இல்லை ஒன்று மட்டும் நல்ல டார்க் கலராக இருக்கும், இல்லை ஒன்று லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போடும்போது எவ்வளோ பபிள்ஸ் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா அடங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கல்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரெசிபி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ஸ்வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.